ஒரு காலத்துல ஏதல் காட்டுங்கிற மாயாஜால காடு அழியிற நிலைமையில இருந்துச்சு. அத காப்பாத்த ஆர்யன், இலாராங்கிற 2 குட்டி மேஜிஷியன்ஸ் கிளம்பிட்டாங்க. ஆர்யனுக்கு செடி, கொடிகளோட பேசும் சக்தி, இலாராவுக்கோ கைகளில் ஒளிய உருவாக்கும் சக்தி. காட்டுக்கு உயிர் தர்ற தொலைந்து போன இதயக்கல்லை தேடி அவங்க பயணம் ஆரம்பமாச்சு. இதோ இலாராவின் ஒளி ஒரு ரகசிய பாதைய காட்டுது. அந்த பாதையின் முடிவுல பாழடைஞ்ச ஒரு ரகசிய ஆலயம். அங்க ஒரு கற்சிலை புதிர் இருந்துச்சு. இது சாதாரண ஆட்கள் திறக்க முடியாது. ஆரியன் தன்னோட பூமியின் சக்தியையும், இலாரா தன்னோட ஒளியின் சக்தியையும் ஒன்னா இணைக்க, சடார்னு அந்த சிலை நகர்ந்து ஒரு ரகசிய அறை திறக்குது. உள்ள போய் பார்த்தா, தாமரை வடிவத்துல ஜொலிக்கும் அந்த இதயக்கல். ஆரியன் அத கையில எடுத்த அடுத்த நொடி, அங்கே ஒரு கும்மிருட்டு. புகைமண்டலத்துக்கு நடுவே நிழல் திருடர்கள் தலைவன் மோர்கன் வந்தாச்சு. ஏய் பசங்களா, அந்த சக்தி வாய்ந்த கல் எனக்குத்தான் சொந்தம்னு கத்துறான். மோர்கன் நெருப்பை பாய்ச்ச ஆரியன் சும்மா இருப்பானா? தரையிலிருந்து ராட்சத மர வேர்களை எழுப்பி ஒரு பெரிய சுவரையே உருவாக்கி தடுத்தான். பதிலுக்கு இலாரா தன் கையிலிருந்து ஒரு மிகப்பெரிய ஒளி வெள்ளத்தை வில்லன்கள் மேல பாய்ச்சுறா. அந்த வெளிச்சம் தாங்க முடியாம எதிரிகள் அலற, இதான் சான்ஸ்னு 2 பேரும் ஓட்டம் பிடிக்கிறாங்க. ஆனா விடல அந்த மோர்கன். ஒரு ராட்சத நிழல் பாம்பா மாறி வழிய மறிக்கிறான். தனித்தனியா இவனை ஜெயிக்க முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆரியன் இதயக்கல்லை உயர்த்த, இலாரா தன் முழு ஒளி சக்தியையும் அதுல பாய்ச்சுறா. பூமும் அந்த கல்லிலிருந்து வெளிப்பட்ட கற்பனை கெட்டாத சக்தி அந்த நிழல் பாம்ப அப்படியே சாம்பலாக்கிடுச்சு. வெற்றி! ஓடிச் சென்று காய்ந்து போன காட்டோட தாய் மரத்தில் அந்த இதயக்கல்ல வச்சாங்க. அவ்வளோதான். காடு சிலிர்த்து உயிர் பெற்றுச்சு. பூக்கள் பூத்து குலுங்க ஏதல் காட் மீண்டும் ஜொலிச்சது. நம்ம குட்டி ஹீரோஸ் ஆரியனும் இலாராவும் ஜெயிச்சிட்டாங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய கதைகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.